ஃபேக்டரின்னு எல்லாத்தையும் நான் மொத்தமா ஒழிச்சு கட்ட போறேன். நீ பேசுறத கேட்டு மேடமோட விரல் அசையுது. சீக்கிரமா எழுந்திருச்சு வாங்க பாட்டி. அர்ஜுன் மட்டும்தான் என் மேல கோவமா இருக்கான்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பவி கூட சண்டை போடவே மாட்டேன் பாட்டி. என்ன சித்தப்பா, இன்னைக்கு இந்த நகைய பிசினஸ்க்காக கேக்குறாங்க பாட்டி. நான் நகையை கொடுக்கவா? நான் எனக்கு ஒரு பெரிய தப்பு செய்யல. சீக்கிரம் வாமா. அம்மா அம்மா இந்த ஜூஸ் குடிங்க அத்தை. திடீர்னு என்னாச்சு அத்தை? நல்லா தானே ரூமுக்கு போனீங்க? ஏய், நீ தானே அத்தை கூட போன, என்னாச்சு உங்களுக்கு? நீ எதுவும் கவனிக்கலையா? இல்ல, நான் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு பாட்டி தலைய புடிச்சிட்டு கீழே போனாங்க. அதான் நீ தலை வலிக்கிற அளவுக்கு எதையாவது பேசியிருப்ப. அக்கா கொஞ்சம் பேசாம இருக்கா? பவி எதுக்கு சும்மா குறை சொல்லிட்டே இருக்க? அம்மா நான் வேணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வந்து பார்க்க சொல்லட்டுமா? வேணா சரிதா, அக்காவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடலாம். அதுவும் கரெக்ட் தான். அம்மா வாங்க போலாம். கிருஷ்ணா, அதெல்லாம் வேண்டாம், விடு. இல்லம்மா. நான் தான் சொல்றேன்லப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு சுயநினைவோட ரூம்குள்ள போனது என் மூளைக்குள்ள திடீர்னு யார் யாரோ பேசின குரலெல்லாம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. பவி பாட்டு பாடினது, என் கூட பேசினது, இந்த மாதிரி தான் அந்த குரலெல்லாம் இருந்துச்சு. ஒருவேளை நான் கோமால இருந்தப்போ என்கிட்ட பேசின குரல் தான் எனக்கு கேட்டுச்சோ என்னமோ. ரோஜாக்கா, ரோஜா ரோஜாக்கா, ரோஜா 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 ரோஜாக்கா. ரோஜா ஆமா, இங்க ரோஜாங்கிறது யாரு? இதோ இவதாம்மா ரோஜா. உங்களை பார்த்துக்க ஹோம் நர்ஸா நம்ம டாக்டர் அனுப்பி வச்சாரு. இங்க வா. ஐயோ, கோமால இருந்தப்ப பேசினதெல்லாம் கேட்டுச்சுன்றாங்க. ஒருவேளை நகையை பத்தி பேசினதும் கேட்டிருக்குமோ? நீதான் இவ்வளவு நாளா என்ன பார்த்துட்டு இருந்தியா? ஆமா மேடம். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மேடம், நீங்க மெம்பரா இருக்கிற ட்ரஸ்ட்ல தான் மேடம் நான் படிச்சேன். நீங்க தான் மேடம் என் படிப்புக்கு கூட நிறைய ஸ்பான்சர் பண்ணீங்க. இப்பதான் ஞாபகம் வருது, நான் உன்னை ட்ரஸ்ட்ல பார்த்துருக்கேன். அப்போ நீதான் இத்தனை நாளா என்ன ரூம்ல இருந்து பார்த்துக்கிட்ட. அப்போ உன் குரலும் சேர்ந்துதான் எனக்கு கேட்டிருக்கு.
நான் குணமாகணுன்றதுக்காக என் கூடவே இருந்த நிறைய வேலைய பார்த்திருப்ப போல இருக்கே ரோஜா. ஆமா மேடம், நான் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டேன். ஆனா இப்பதான் நீங்க குணமாயிட்டீங்கல்ல, இனிமே நான் எதுக்கு? அப்ப நான் கிளம்பலாமா மேடம்? ரோஜா, என்ன சொல்றீங்க? அத்தை குணமாயிட்டாங்க தான், ஆனாலும் அவங்களுக்கான சில மெடிசன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல, மறந்துட்டீங்களா? வேணு சொல்றது சரி. வந்த வேலை முழுசா முடியாம எப்படி நீ போக முடியும்? என்ன ரோஜா, நான் சொல்றது கரெக்டு தானே? இன்னும் உன்னால முடிய வேண்டிய காரியம் நிறைய இருக்குல்ல? புரியலையா? எனக்கு நீ தானே வேலைக்கு மருந்து கொடுக்கணும், பிசியோதெரப்பி பண்ணணும், இதத்தான் சொன்னேன். ஆமா மேடம். அதெல்லாம் முடிகிற வரைக்கும் நீயே போறேன்னாலும் உன்னை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன். ஓகேவா? நீ வந்த வேலை முடிஞ்சதும் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் சிறப்பா செய்வேன். சரியா? மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல மேடம். ரமாதேவி மேடம்க்கு உண்மையாவே குரலெல்லாம் கேட்டுதா, இல்ல அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இப்படி சும்மா சொல்றாங்களான்னு குழப்பமா இருக்கு மேடம். நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ரோஜா. நான் ரமாவுக்கு எதிரா என்னென்னமோ செஞ்சிருக்கேன், அதெல்லாம் அவளுக்கு தெரியும். அப்படி இருந்தும் என்னமோ மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி பேசுறா. அதே மாதிரிதான் அவ உன்கிட்ட பேசினதும் உள்ளுக்குள்ள ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரி இருக்க. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்க. எனக்கு பயமா இருக்கு மேடம். நான் வேற அவங்க கோமால தானே இருக்காங்கன்ற தைரியத்துல நகையை எடுத்து தரத பத்தி அவங்க ரூம்ல இருக்கும் போதே உங்ககிட்ட நிறைய தடவை ஃபோன் பேசியிருக்கேன் மேடம். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க மேடம். அதை விட போலீஸ்ல எல்லாம் புடிச்சு கொடுத்துட்டாங்கன்னா என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் மேடம். ஏய், நீ உன்னை பத்தி யோசிக்கிற, நான் உனக்கு மேல சில விஷயங்களை செஞ்சிருக்கேன். அதையெல்லாம் யோசிச்சா என்ன நடக்கும்னே எனக்கு தெரியல. புரியலையா? நீயாவது ரமாவோட நகையை எடுக்கிறத பத்தி மட்டும்தான் பேசுன, ஆனா நான் என்னையும் என் குடும்பத்தையும் பிரிச்சு தனியா தவிக்க விட்டல்ல, நீயும் அதே மாதிரி உன் குடும்பத்தை இழந்து அனாதையா நிக்கணும். உன் கம்பெனி ஃபேக்டரின்னு எல்லாத்தையும் நான் மொத்தமா ஒழிச்சு கட்ட போறேன். நீ நடு தெருவுக்கு வரத பார்க்கதான் நான் இவ்வளவு நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவ முன்னாடியே போய் உன்னை பழி வாங்குவேன், உன் சாம்ராஜ்யத்தை அழிச்சு காட்டுவேன்னு பேசியிருக்கேன். அப்பதான் நீயும் அந்த குட்டிச்சாத்தானு வந்தீங்கல்ல, ஞாபகம் இல்ல? இருக்கு மேடம். இப்போ ரமாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த வீட்டை விட்டு தான் வெளியே போகணும். ஆனா நான் இந்த நாட்டை விட்டு போற மாதிரி ஆயிடும். இப்ப என்ன மேடம் பண்றது? அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா இருக்காதான்னு தெரியாம எவ்வளவு நாள் தான் இப்படி குழப்பத்திலே இருக்கிறது? இரு, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஹலோ காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர்.
உங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க? ஆல் ஓகே? ஷீ இஸ் ஃபைன் டாக்டர். சொல்லுங்க, என்ன விஷயமா கால் பண்ணீங்க? டாக்டர், எனக்கு ஒரு சின்ன டவுட் டாக்டர். ரமா கோமால இருந்தப்போ அவகிட்ட பேசினதெல்லாம் இப்போ மூளைக்குள்ள கேக்குதுன்னு சொல்றா. அந்த மாதிரி ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா டாக்டர்? சான்சஸ் இருக்கு. பொதுவா எல்லா பேஷண்ட்டுக்கும் இப்படி நடக்கிறது இல்ல. ரேரா தான் ஒரு சில பேஷண்ட்டுக்கு இப்படி நடக்கும். சி, உங்க சிஸ்டர் கோமா ஸ்டேஜ்ல இருந்தாலும் சப்கான்ஷியஸா அவங்க முன்னாடி நீங்க பேசின விஷயங்கள் எல்லாம் அவங்க மூளைக்குள்ள பதிஞ்சிருக்கும். இப்ப அவங்க கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் பிரெயின்ல சேர்ந்திருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் புஷ் அவுட் ஆகும். ஆனா நீங்க இதுக்காகலாம் பயப்பட வேண்டாம். நீங்க எப்படியோ அவங்க கோமால இருந்தப்ப அவங்க குணமாகி வந்துடணும்னு நல்ல விஷயம் தானே பேசியிருப்பீங்க. அதனால என்ன? ஐயோ, அப்படி இல்ல டாக்டர். இதனால திரும்ப ரமாவோட பிரெயினுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமாங்கிற டவுட்ல தான் கேட்டேன் டாக்டர். இந்த ஞாபகம்லாம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. நான் தான் சொல்றேனே, இது ரொம்ப ரேர் கேஸ்ன்னு. அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வராம இருக்கணும். இல்ல அப்படி அவங்க ஞாபகத்துக்கு வருதுன்னா அதுவே கொஞ்ச நாள்ல தானா சரியாகணும். வேற எந்த வழியும் கிடையாது. சரி டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. என்ன மேடம் டாக்டர் இப்படி சொல்றாரு? அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமே மேடம். போச்சு. அப்போ ரமா எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம கிட்ட பேசியிருக்கா. நீ நகை எடுக்கிறேன்னு சொன்னதும் அவளுக்கு தெரிஞ்சிருக்க. நான் அவளை அழிப்பேன்னு சொன்னதும் அவளுக்கு தெரிஞ்சிருக்க. மேடம் மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மேடம். நான் பேசாம எங்கேயாவது போயிடுறேன் மேடம். ஏய், பயப்படாத. ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசி. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரமாவை அப்படியே விட்டு வைக்கிறது ரொம்ப டேஞ்சர். அங்க சுத்தி இங்க சுத்தி அவ கடைசில என்கிட்டதான் வந்து நிப்பா. அதனால ரமா முந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம இதுல முந்திக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும். யோசி காயத்ரி, யோசி. என்ன வேணும்? எதுக்காக சிசிடிவி இப்ப நம்ம கலட்டுறோம்? தெரியல, அத்தை தான் கழட்ட சொல்லியிருக்காங்க. சரி போவோம். அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே கேமராவை ரிமூவ் பண்ணியாச்சு அத்தை. சரி. பாட்டி, ஏன் பாட்டி திடீர்னு கேமராவை கழட்ட சொல்றீங்க? நான் கோமால இருந்த போதானே ஒரு சேஃப்டியா இருக்கட்டும்னு அந்த கேமராவை ரூம்ல மாட்டினீங்க. இப்பதான் நான் நல்லா இருக்கேனே. இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நானே கூப்பிட போறேன். அதுவும் இல்லாம ரோஜா தான் என் கூடவே இருக்க போறாளே, அவ பாத்துக்க போறா. என்ன ரோஜா? ஆமா மேடம். இல்ல அத்தை, பவி அங்க கேமரா மாட்டினதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு. என்ன? நீங்க பவிட்ட கொடுத்திருந்த நகை எல்லாமே அந்த ரூம்ல தான் லாக்கர்ல இருக்கு. அதை யாராவது எடுக்க ட்ரை பண்ணா அது யாருன்னு கண்டுபிடிக்கதான் பவி அந்த ரூம்ல கேமராவே செட் பண்ணா. ஓ அப்படியா? ஆமா பாட்டி. எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத பயம்? நம்ம வீட்ல உள்ள நகைய இங்க இருக்கவங்க யார் எடுக்க போறா? கரெக்டுமா. நாங்களே இதெல்லாம் எதுக்குன்னு தான் யோசிச்சோம்.
பவி தான் கேட்கல. நாங்க சொல்லி இவ என்னைக்கு கேட்டிருக்கா? இவளா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அதைத்தானே செய்வா. அப்படி இல்ல பாட்டி, நீங்க தான் அந்த நகை எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும்னு சொன்னீங்கல்ல. கரெக்டு தான். அதுக்காக வீட்ல உள்ளவங்க மேல பயப்படணும்னு நான் சொல்லவே இல்லையே. நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள எனக்கு நல்லா தெரியும் பவி. யாரும் அந்த நகைய எடுக்க மாட்டாங்க. அதனால தேவையில்லாம பயப்பட வேண்டாம், சரியா? சரி பாட்டி. அப்புறம் பவி, அந்த லாக்கருக்கு ஒரு பாஸ்வேர்டு வேற போட்டு வச்சிருந்தல்ல, அதையே அம்மா கிட்ட சொல்லிடு. நீயே மறந்தாலும் அம்மா ஞாபகம் வச்சுப்பாங்க. அது எதுக்குப்பா? அதெல்லாம் பவி ஞாபகம் வச்சிருப்பா. அதுவும் இல்லாம அதெல்லாம் அவளோட நகை. அப்படிலாம் அசால்ட்டா விட்டுற மாட்டா. சரி, எல்லாரும் சாப்பிடுவோமா? சரிம்மா. காயத்ரி, நீயும் வா சாப்பிடலாம். ஆ ஆ, நீங்க போங்க, வரேன். கேட்டியா? நம்ம நேரம் சிசிடிவியை எடுத்துட்டாங்களாம். அதனால இன்னைக்கே நீ அந்த நகை எல்லாத்தையும் எடுத்துற. இதை விட்டா நமக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காத. கரெக்டு தான் மேடம். இருந்தாலும் பயமா இருக்கே. பயப்படாத ரமா. நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு நீ எஸ்கேப் ஆயிரு. நான் இங்க இருந்து மத்த எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன், சரியா? தைரியமா பண்ணு. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். மிஸ் பண்ணிராத. பிபி எல்லாம் நார்மலா தான் இருக்கு மேடம். மாத்திரை போட்டதும் மேடம் நல்லா தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் லாக்அப்ல இருக்கிற நகையை எடுத்துட வேண்டியதுதான். இந்த ரோஜா, ரோஜா, இத பொடி. என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை மேடம், சும்மாதான். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஆ, நான் பக்கத்து ரூம்ல தூங்குறேன். ஏதாச்சும் வேணும்னா ஒரு குரல் மட்டும் கொடுங்க மேடம், நான் வந்துடுறேன். சரி. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? இங்கதான், ரமா மேடம் ரூம்ல தான். இப்பதான் மாத்திரை கொடுத்து அவங்கள படுக்க வச்சுட்டு நான் வெளியே வந்தேன். ஒரு 10 நிமிஷத்துல அவங்க தூங்கிடுவாங்க. அப்போ இதுதான் அந்த நகை எடுக்க சரியான சான்ஸ். நானும் அந்த ஐடியால தான் மேடம் இருக்கேன். அவங்க தூங்குனதும் நான் நகையை எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. நீ அந்த நகையை எடுத்து முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஜாக்கிரதை. சரி மேடம். இந்த நகையை மட்டும் எப்படியாவது இன்னைக்கு நைட் எடுத்து கொடுத்துட்டா காயத்ரி மேடம் கொடுக்குற காசை வாங்கிட்டு எங்கேயாவது போயிடணும். இந்த ப்ரெஷரோட இங்க இருக்கவே டென்ஷனா இருக்கு. இன்னையோட இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிடணும்.
மாத்திரை கொடுத்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப தூங்கியிருப்பாங்க. இந்த டைம்க்கு வீட்டில் யாரும் முழிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. இப்பவே போய் எடுத்துடணும். லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் மேடம் தூங்கலையா? இருக்காதே, நாம தானே மாத்திரை கொடுத்துட்டு வந்தோம். ஒருவேளை லைட் ஆஃப் பண்ணாம வந்துட்டோமோ? வா ரோஜா. என்னம்மா? இல்ல, லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு, அதான் வந்து பார்த்தேன். நீங்க இன்னும் தூங்கலையா மேடம்? அப்பதான் உன் வேலை ஈஸியா முடியுமா? புரியல? நான் தூங்கிட்டேனா என்னை பாத்துக்கிற வேலை இல்லாம நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அத சொன்னேன். என்னவோ தெரியல, தூக்கமே வரமாட்டேங்குது. அதான் புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இல்ல மேடம், நீங்க இப்படி லேட் நைட்ல தூங்காம இருக்க கூடாது. அது உங்க ஹெல்த்துக்கு தான் பாதிப்பு. நான் போயிட்டு பால் எடுத்துட்டு வரேன். அதை குடிச்சா கண்டிப்பா தூக்கம் வரும். சரி, எடுத்துட்டு வா. சரிங்க மேடம். மேடம், இந்தாங்க. ரோஜா, இந்த பெட்ஷீட் எல்லாம் கொஞ்சம் மாத்திடுறியா? சரிங்க மேடம். போதும் மேடம், நீங்க படுங்க. கண்டிப்பா இப்ப தூக்கம் வந்துரும். ஆமா, நீ சொன்ன மாதிரியே பாலை குடிச்சதும் கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கு. சரி, நான் படுத்துக்கிறேன், நீ போ. சரி. அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிடு. ம்.
தான் ஆச்சு. கண்டிப்பா இப்ப தூங்கிருப்பாங்க. என்னடா தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிச்சோம் தூங்காம எப்படி நிக்கிறான்னு பாக்குறியா? எனக்கு பிபி செக் பண்ணி நீ மாத்திரை கொடுக்கும் போதே உன் கவனம் இங்க கொஞ்சம் கூட இல்லை. அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அதான் நீ கொடுத்த பாலை நான் குடிக்கல. நீ என்ன ஏமாத்தி நகையை திருடணும்னு நினைச்ச. கடைசியில நான் உன்னை ஏமாத்தி திருட வந்த உன்னை கையும் களவுமா புடிச்சிட்டேன். மேடம் மேடம் சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம். நான் எல்லா நகையும் ஒளிய வச்சிடறேன் மேடம். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். மன்னிப்பா? சொல்லுடி, எதுக்காக இப்படி செஞ்ச? இதுக்குதான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? சொல்லு சொல்லு சொல்லுடி, சொல்லுங்கறல, சொல்லு சொல்லு சொல்லுடி, சொல்லு. உன்னதானே கேக்குறேன், சொல்ல போறியா இல்லையா? சொல்லு. மேடம் மேடம் சொல்ல போறியா இல்லையாடி? என்னாச்சு பாட்டி? இங்க பாரு, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இப்ப என் கேள்விக்கு பதில் சொல்ல போறியா இல்லையா? சொல்லு சொல்லுடி.
எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்ச? என்னாச்சுன்னு சொல்லுங்க அத்தை. ரோஜா என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? லாக்கர்ல இருந்த நகையெல்லாம் நான் தூங்குன நேரமா பார்த்து திருட பார்த்தா. எனக்கு தூக்க மாத்திரை கொடுத்து என்ன தூங்க வச்சுட்டு இவ நகை எல்லாத்தையும் திருட பார்த்திருக்கா. எனக்கு இவ மேல சந்தேகம் இருந்ததுனால நான் இவ தந்த பாலை குடிக்காம கீழே ஊத்திட்டேன். அப்புறம்தான் தெரியுது நான் சந்தேகப்பட்டது உண்மைதானு. ரோஜா, அம்மாவை பாத்துக்க வந்த நர்ஸ்ன்னு நினைச்சா இங்கேயே எங்க வீட்லயே திருட பார்த்திருக்கியா? ஏங்க, எங்களுக்கு தான் ஆரம்பத்துல இவள பிடிக்கலன்னு சொன்னோம்ல, யாரு கேட்டீங்க? இதோ இவதான் அவ கூட கொஞ்சம் கொலா விட்டுருந்தா. லாக்கருக்கு தான் இவ பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்தாளே, அத மீறி இவ எப்படி நகையை திருட பார்த்தா? அதுவும் இந்த லூசு தான் உளறி கொட்டியிருக்கும். இவளுக்கு நாங்க மட்டும் தானே கெட்டவங்க, மத்தவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க தானே. அட நீங்க முத டாபிக்க மாத்தாதீங்க. ஏய் ரோஜா, நீயா திருட பாத்தியா இல்ல யாராவது உன்கிட்ட சொல்லி அனுப்புனாங்களா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. எப்படி உனக்கு இந்த பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சது? சொல்லு ரோஜா. கேக்குறாங்கல்ல, சொல்லு. இவகிட்ட என்ன பொறுமையா பேசிட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் கேட்டா இவ பதில் சொல்ல மாட்டா. வாங்க. ஏண்டி, உன்னை பாவம் பார்த்து படிக்க வச்சு வேலை கொடுத்தவங்க வீட்லயே திருட பாக்குறேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்ன திருடியா? எவ்வளவு தைரியம்? சொல்லுடி, சொல்லு. கேக்குறேன்ல, யார் உனக்கு ஹெல்ப் பண்றது? சொல்லுடி, சொல்லு. உனக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா? சொல்லுடி. என்னடி ரொம்ப நல்ல மாதிரி அழற? இப்ப நீ யாரு? உன்னோட கூட்டாளி யாருங்கிறத நீ சொல்லல, உன்னை நான் அடிச்ச கொன்னுடுவேன். சொல்லு, கேக்குறல? சித்தி, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நாம போலீஸ வர சொன்னாதான் இவ சரியா வருவா. ஆமாங்க, முதல்ல போலீஸ் வந்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. சொல்லுடி, சொல்லு. ரோஜாக்கா, நீங்களாக்கா நகையை திருட பாத்தீங்க? என்னால நம்பவே முடியலக்கா. என் கூட அவ்வளோ நேரம் பேசுவீங்கல்ல, ஒரு நாள் கூட உங்க மனசுல இப்படி ஒரு தப்பான எண்ணம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையக்கா. ரோஜாக்கா, உண்மையா சொல்லுங்க, இத நீங்களா செஞ்சீங்களா இல்ல யாராவது உங்களை மிரட்டி இப்படி நகைய திருட சொன்னாங்களா? யாருக்குமே பயப்படாம சொல்லுங்க. எனக்கு தெரியும் நீங்க இப்படி நகை மேல ஆசைப்படுற ஆள் இல்லைன்னு. சொல்லுக்கா, யாரு உங்களை இப்படி செய்ய சொன்னது? ஏ பவித்ரா, ரமாக்கா இவள கைய களவுமா புடிச்சிருக்காங்க. அப்புறம் நீ வந்து அவங்க திருடி இருக்க மாட்டாங்க, ஆசைப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்க. திருட வரவங்க எல்லாருமே நல்லவங்க மாதிரி தான் நடிப்பாங்க. அப்படிதான் இவளும் நடிச்சிருக்கா. நீ சின்ன பொண்ணுன்றதுனால இவ நடிப்பை பார்த்து ஏமாந்திருக்க. இவ்வளவு மாதிரி ஆளுங்களை எல்லாம் விட்டு வைக்கவே கூடாது. பாரு, யாரு கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லிடாத. உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. கேக்குறல, சொல்லுடி. நீ தானே அந்த நகையை திருட நினைச்ச? மா, போலீஸ்க்கு சொல்லியாச்சுமா. இங்கதான் ரவுண்ட்ஸ்ல இருக்காங்களா, இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவாங்க.
ரோஜா இங்க பாருங்க, பவி சொன்ன மாதிரி எனக்கும் உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. எனக்கு என்னமோ இதை நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு தோணல. யார் சொல்லி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா போதும், இல்லைன்னா தேவையில்லாம உங்க மேலதான் போலீஸ் கேஸ் ஆகும். சொல்லுங்க. கிருஷ்ணாங்கிறது யாரு? கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்களே. நான் தான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? மேடம், இதோ இவ எங்க வீட்டில் இருக்கிற நகையை திருட பார்த்திருக்கா மேடம். திருட பார்த்தாங்கன்னா பொருள் எதுவும் காணா போயிருக்கா? இல்ல இன்ஸ்பெக்டர், இவ திருடும் போதே எங்க அம்மா கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க. ஆனா என்ன விசாரிச்சு பார்த்தாலும் வாயே திறக்க மாட்டேங்கிறா. கான்ஸ்டபிள், இந்த பொண்ணை ஜீப்ல ஏத்துங்க. ஓகே மேடம். நீங்க யாராவது ஒருத்தர் வந்து இதை ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துருங்க. மற்றதை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே இன்ஸ்பெக்டர், நானே வந்து எழுதி தரேன். சரிம்மா, வேணும் என்ன எதுன்னு பார்த்துப்பான். நீங்க ரூம்ல போய் படுங்கம்மா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரோஜாக்கா, திருடினப்போ நீங்க அவங்கள பிடிச்சிருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அக்கா அப்படி செய்றவங்க இல்ல பாட்டி. யாரோ சொல்லிதான் பாட்டி அவங்க இப்படி செஞ்சிருக்காங்க. சரி பவி, நீ சொன்ன மாதிரியே யாரோ சொல்லி செஞ்சிருந்தா அதை எப்படியும் போலீஸ் விசாரிச்சு கண்டுபிடிச்சிரும். அப்படி மட்டும் யாருன்னு தெரிஞ்சது இதுக்கான தண்டனைய அவங்க கண்டிப்பா அனுபவிச்சு தீர்வாங்க. அவ்வளோ ஈஸியா நான் இதை விட்டுற மாட்டேன். நம்ம வீட்டு நகையை திருடுற அளவுக்கு துணிஞ்சது யாருன்னு தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். சரியா? சரிங்க பாட்டி. சரி வா, நீயும் பாட்டி ரூம்லயே படுத்து தூங்கு. காயத்ரி அக்கா, நீயும் போய் தூங்கு. பாத்தீங்களா நீ அப்பாவி மாதிரி இருந்துட்டு இந்த ரோஜா எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பண்ணிருக்கான்னு. ஜோதி, இப்படி ஊமையா இருக்கிறவங்கள நம்பவே கூடாது. நம்மள மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் நமக்கெல்லாம் வெள்ளந்தியான மனசு. அந்த ரோஜா இப்படிலாம் செய்வான்னு நினைச்சு கூட பார்க்கல. நம்ம ஃபேமிலி டாக்டர் சொன்னதுனாலதான் அவளை வேலைக்கே வர வச்சேன். அதுவும் இல்லாம அம்மா ட்ரஸ்ட் மூலமா அவ படிப்பு செலவுக்கு அவ்வளவு உதவி பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம வீட்டுல எப்படி திருடுறதுக்கு அவளுக்கு மனசு வந்தது? இதுக்குதான் ஆளை பார்த்து உதவி செய்யணுங்கிறது. கண்டவங்களுக்கெல்லாம் வாரி கொடுத்தோம்னா நம்ம மூஞ்சில தான் கரிய பூசுவாங்க. ஆனா எனக்கு அதுலதான் ஒரு டவுட். என்ன டவுட்டு? அத்தை அவ படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம வீட்டுல திருடுற அளவுக்கு எப்படி அவளுக்கு தைரியம் வந்துச்சு? முரளி, திருடுறதுக்கு தைரியம் தேவையில்ல, பேராசை இருந்தா போதும். எதுவா வேணா இருந்துட்டு போட்டு மாமா.
எப்படி பார்த்தாலும் தனியா இவ்வளோ பெரிய வேலையை ரோஜா செஞ்சிருக்க வாய்ப்பே கம்மி தான். நீ என்னதான் சொல்ல வர முரளி? கண்டிப்பா ரோஜாவுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. அந்த தைரியத்துல தான் அவளுக்கு நம்ம வீட்டு நகையை திருடுற அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கு. அது யாருன்னு தான் தெரியாம போச்சு. அதான் போலீஸ்ல நம்ம புடிச்சு கொடுத்துட்டோமே, எப்படியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இல்ல பாட்டி, இப்பெல்லாம் போலீஸ்ல இருந்து கூட நிறைய பேர் தப்பிச்சுக்கிறாங்க. அப்படி ரோஜாக்காக்கு பின்னாடி இருக்கவங்களும் தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு. போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, அது யாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏய், இப்ப நீ அது தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? ஜாக்கிரதையா இருக்கலாம் அத்தை. ரோஜாக்கா துரோகின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த துரோகிக்கு பின்னாடி இருக்கிற எதிரி யாருன்னு தெரியணும்ல. ஆமா அத்தை, பவி சொல்றது கரெக்ட் தான். ஸ்டேஷன்ல ரோஜா கிட்ட என்ன விசாரணை நடக்குது, அவ யார் பெரியாவது சொன்னாலான்னு நமக்கு தெரியணும். அப்பதான் நாம கொஞ்சம் உஷாரா இருக்க முடியும். நான் ஸ்டேஷனுக்கு போய் தெரிஞ்சதெல்லாம் விசாரிச்சுட்டு வரேன் அத்தை. சரி வேணு, போயிட்டு வா. சித்தப்பா, நானும் உங்க கூட வரேன். பாட்டி, நானும் சித்தப்பாவோட போயிட்டு வரேன். வேண்டானா நீ என்ன கேட்கவா போற? சரி போயிட்டு வா. சரி பாட்டி, வாங்க சித்தப்பா போலாம். போலாம். என்னாச்சு மேடம்? ரோஜா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாளா? இல்லங்க, நாங்களும் எவ்வளவோ விசாரிச்சு பார்த்துட்டோம். வாயே திறக்க மாட்டேங்கிறா. யாரு செய்ய சொன்னதுன்னு எப்படி கேட்டு பார்த்தாலும் நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்தேன்னு சொல்றா. பொதுவா அந்த மாதிரி அக்யூஸ்ட் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு நாங்க போலீஸ் ட்ரீட்மெண்ட்டை தான் கையில் எடுப்போம். ஒன்னா இருக்காளேன்னு பார்த்தா ரொம்ப பொறுமையை சோதிக்கிறா. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். ரோஜாக்கா ரொம்ப பாவம். நான் வேணா ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா மேடம்? சரி, ட்ரை பண்ணுங்க. நீங்க கேட்டாலாவது உண்மையை சொல்றாளான்னு பாப்போம். போங்க. சரிங்க மேடம். ரோஜாக்கா, ஏன்க்கா இப்படி பண்றீங்க? போலீஸ் தான் இதை யாரு செய்ய சொன்னாங்கன்னு கேக்குறாங்கல்ல, தயவு செஞ்சு சொல்லிடுங்களேங்க்கா. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்களும் ஆசைப்பட்டு அந்த நகையை திருடி இருக்க மாட்டீங்க. நீங்க அப்படிப்பட்ட ஆளும் இல்ல. அப்புறம் ஏன்க்கா உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இங்க பாருங்க ரோஜா, இப்படி ஒரு தப்பான வேலையை ஒருத்தர் செய்ய சொல்லியிருக்காங்கன்னா அவங்களும் நிச்சயம் தப்பான ஆளா தான் இருப்பாங்க. ஒரு நல்லவங்களை காப்பாத்த எவ்வளவு வேணும்னாலும் போராடலாம். ஆனா ஒரு தப்பான ஆளை காப்பாத்தணும்னு நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. தேவையில்லாம நீங்க தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். பேசாம யார் உங்களை இதை செய்ய சொன்னாங்கன்னு சொல்லிருங்க. நாங்க ஓப்பனாவே சொல்றோம், உங்களை இப்படி செய்ய சொன்னது காயத்ரியா தான் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தோணுது. அவங்கள தவிர அந்த நகையை திருடணும்னு வேற யாரும் நினைக்க போறதில்ல. அப்படி அவங்க தான் செய்ய சொல்லியிருந்தாங்கன்னா
ஆமான்னு மட்டும் சொல்லுங்க, மற்றது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அத்தை தானே நீங்க படிக்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க ஏதாவது திருப்பி செய்யணும்னு நினைச்சா அந்த உண்மையை மட்டும் சொல்லிருங்க. இப்பவே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி உங்களை ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு போயிடுறோம். சொல்லுங்கக்கா, காயத்ரி பாட்டி தானே இதை செய்ய சொன்னாங்க. இல்ல பவி, யாரும் என்ன ஏதோ செய்ய சொல்லல. அடடா, மேடம் சொன்னதை மறந்துட்டானே. இவங்க இங்கே தான் இருக்காங்களா? சார், என்னால் இப்போ உள்ள வர முடியாது. அப்படியா? நீங்களே பேசி அந்த பொண்ணை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்துருங்க. சரி சார், நான் கார்லேயே வெயிட் பண்ணுறேன். சரி சார், போங்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு. என்னாச்சு? நீங்க கேட்டாவது உண்மையை சொன்னாளா? இல்ல மேடம். அதான் சொன்னனே, அவ யாரையும் காட்டி கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. இருந்தாலும் அவ யார் யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணான்னு கால் டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். அது வந்ததும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சிரும். மேடம், நான் லாயர் சேதுராமன். ரோஜாவை நான் ஜாமீன்ல எடுக்க வந்திருக்கேன். இந்தாங்க. மேடம், ரோஜாவுக்கு ஜாமீன் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் யாரையும் தெரியாது. கண்டிப்பா இது அவங்க பின்னாடி இருந்து பண்ண சொன்ன ஆளோட வேலை தான். ஹலோ, உண்மையை சொல்லுங்க. யார் நீங்க? உங்களை யார் அனுப்பிச்சாங்க? ஹலோ, என்ன நீங்க ஒரு லாயர் கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? வேணும், நீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருங்க. சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஜாமீன் வேணும் மேடம். இன்னும் விசாரணையே முடியல, அதுக்குள்ள எப்படி சார் ஜாமீன் தர முடியும்? அதுவும் இல்லாம அந்த பொண்ணு விசாரணைக்கு சுத்தமா கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறா. அதனால ஜாமீன்லாம் தர முடியாது. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? அதான் ஜாமீனுக்கான எல்லா பேப்பரும் கொடுத்துட்டேனே. இதெல்லாம் பத்தாது சார். கேஸ் கொடுத்தவங்க இங்கே தான் இருக்காங்க. இந்த பொண்ணை கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால ஜாமீன்லாம் கிடைக்காது. அதுக்கு மேல உங்களுக்கு ஜாமீன் வேணும்னா அதை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இப்போ இங்க இருந்து கிளம்புங்க. இந்தாங்க. ஹலோ, உங்களை தான் சொல்றேன், வாங்கிட்டு கிளம்புங்க. மேடம், ரோஜாவை யாரோ ஜாமீன் எடுக்க பார்க்குறாங்கன்னா கண்டிப்பா அவங்க மாட்டிப்பாங்கன்ற பயத்தினால தான். நீங்க சீக்கிரமா அந்த கால் ஹிஸ்டரியை வாங்கி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அவங்க இதுல இருந்து தப்பிச்சிருவாங்க. கவலைப்படாதீங்க. கால் லிஸ்ட் மட்டும் இல்ல, இவ பின்னாடி யார் இருக்காங்கங்கிற வரைக்கும் நான் கண்டுபிடிக்கிறேன். இதே ஜெயில நான் அவங்கள கொண்டு வந்து வைக்கிறேன். என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ரோஜா எங்க? ரோஜா ஸ்டேஷன்ல தான் இருக்கா. என்ன சொல்றீங்க? நான் தான் அவளை ஜாமீன்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன்ல, அதையும் கோட்டை விட்டுட்டீங்களா? இல்ல மேடம், ரோஜாவை ஜாமீன்ல எடுக்க நான் வைக்கல. ஸ்டேஷனுக்கு அனுப்பி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா அந்த வேணும் பவியும்
அங்கே இருந்துக்கிட்டு ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி விட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்க எப்படியாவது இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே ரோஜா வாயிலிருந்து உண்மையை வாங்கணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க மேடம். அது அவ்வளவு ஈஸியா நடக்காது. ஏன்னா ரோஜாவை நான் கரெக்டா லாக் பண்ணி தான் இந்த வேலையை செய்ய வச்சேன். அதனால அவ என்ன காட்டி கொடுக்கறது நடக்காத காரியம். அப்படி காட்டி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடக்கும்னு ரோஜாவுக்கு நல்லாவே தெரியும். அந்த பயம் உள்ளவ வாயில இருந்து எந்த வார்த்தையும் வராது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரோஜா எதுவும் சொல்ல மாட்டாதான். அவ வச்சிருக்க போனு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிரும் போலயே. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், இந்த நகை விஷயத்துக்காக நீங்களும் ரோஜாவும் அடிக்கடி போன்ல பேசிருக்கீங்க. அந்த கால் லிஸ்ட்டை எடுத்தா உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அந்த லேடி இன்ஸ்பெக்டர் வேற ரொம்ப நேர்மையா இருக்கா. அவங்க கையில உங்க கால் லிஸ்ட் கிடைச்சா அதையே ஆதாரமா வச்சுக்கிட்டு கண்டிப்பா உங்களை அரெஸ்ட் பண்ணதான் பார்ப்பாங்க. ஏன் அந்த கால் லிஸ்ட நம்மளால எதுவும் அழிக்க முடியாதா? வக்கீல்கிட்ட விசாரிச்சேன் மேடம், அது டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல வருதான். அதனால எதுவுமே பண்ண முடியாது மேடம். யாரு மேடம்? ஜோதி கூப்பிடுறா. என்ன விஷயம்னு தெரியல. சொல்லு ஜோதி. சித்தி எங்க இருக்கீங்க சித்தி? அக்கா குணமாயிட்டாங்கன்னா அதுக்காக அர்ச்சனை பண்றதா வேண்டியிருந்தேன். அதான் கோயிலுக்கு வந்திருக்கேன். அப்படியா? அம்மா உங்களை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. சித்தி சித்தி லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லு ஜோதி. என்ன சொன்ன? இல்ல சித்தி, அம்மா உங்களை வீட்டுக்கு வர சொன்னாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமா? அப்படியா? என்ன விஷயம்? அது தெரியல சித்தி. உடனே கிளம்பி வர சொல்லுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறீங்களா? சரி, வரேன் ஜோதி. சரி சித்தி. ரமா உடனே வர சொல்லியிருக்கா. என்ன விஷயம்னு தெரியலையே. ஏதோ தப்பா இருக்கு. காரணம் இல்லாம ரமா இப்படி என்ன வர சொல்ல மாட்டா. சரி, நானே போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஓகே மேடம். அப்போ அந்த ஃபோன் மேட்ரு? அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே மேடம். வாங்க பாட்டி. ஃபோன் பண்ணதும் உடனே வந்துட்டீங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு தான் எல்லாரும் வெயிட்டிங். என்ன எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்கு. போதாததுக்கு மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் வீட்டுக்குள்ள இருக்க. ஒருவேளை உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்மள அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்காங்களோ? என்ன பாட்டி யோசிச்சுட்டு அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க, நீங்க தான் தைரியமான ஆளாச்சே.
சொல்லுங்கக்கா. அவசரமா வர சொல்லியிருந்தீங்க. அது என்னன்னு நான் சொல்றதை விட இன்ஸ்பெக்டரே சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்டர், இவ்வளோ நேரம் என்கிட்ட சொன்னதெல்லாம் காயத்ரி கிட்ட சொல்லுங்க. அப்புறம் அவ பதில் சொல்லட்டும். ஆமா, நீங்க இவங்களுக்கு என்ன முறை? ஓரகத்தி. அப்படின்னா ஒரே அண்ணன் தம்பிங்கள கல்யாணம் பண்ணவங்க, கரெக்டா? ஆமா. இப்போ உங்க ஃபேமிலில எங்க இருக்காங்க? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்கிட்டே எதிர்கேள்வி கேட்காதீங்க. எல்லாரும் ஃபாரின்ல இருக்காங்க. அதனால தான் நீங்க இப்ப இவங்க வீட்ல இருக்கீங்களா? நான் என் வீட்ல என் சிஸ்டரோட தான் இருந்தேன். அவ ஃபாரின் போனதுனால இப்ப இங்க இருக்கேன். ரோஜான்னு ஒரு பொண்ணை நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோமே, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அக்கா கோமால இருந்தப்போ அந்த பொண்ணு தான் இவங்களை பாத்துக்க ஹோம் நர்ஸா வந்தாங்க. அவ்வளவுதான் அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன? ஆமா. ஆனா நேத்து நீங்க அவளை கை நீட்டி அடிச்சு விசாரிச்சதெல்லாம் பார்த்தா ரொம்ப நாளா உங்களுக்கு தெரியும் போலயே. என்ன பேசுறீங்க? எங்க வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தி திருட பார்த்தா அந்த எமோஷனல்ல உண்மை என்னன்னு தெரியறதுக்காக நான் கை நீட்டி அடிச்சு விசாரிச்சேன். அதுல என்ன தப்பு? கரெக்டு தான். ஆனா பாக்குறதுக்கு நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க அடிச்ச மாதிரி இல்ல. உண்மை தெரியக்கூடாதுன்னு அடிச்ச மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. யார் வேணா என்ன வேணாலும் ஃபீல் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியுமா இன்ஸ்பெக்டர்? ஆமா ஆமா, அதுக்கு நீங்க பொறுப்பாக முடியாதுதான். ஆனா அந்த ரோஜாவுக்கு நீங்க நிறைய தடவை போன் பண்ணி பேசியிருக்கீங்க. அதுக்கு நீங்க பொறுப்பாவீங்கல்ல? என்ன இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விக்கெல்லாம் டான்னு பதில் வந்துச்சு, இப்ப என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அதாவது ரமா மேடத்தை பாத்துக்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரோஜாவையே தெரியும்னு சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்காக அவங்களுக்கு அத்தனை தடவை கால் பண்ணி பேசியிருக்கீங்க? எதுக்காக பேசியிருப்பேன்? ரமாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசியிருப்பேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? ரைட்டு. ஹெல்த் கண்டிஷனை தெரிஞ்சுக்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணி பேசலாம். ஒரே நாள்ல பல தடவை கால் பண்ணி யாராவது பேசுவாங்களா என்ன? கான்ஸ்டபிள், அந்த ஃபைலை கொடுங்க. இது என்ன தெரியுமா? சிடிஆர் லிஸ்ட், அதாவது கால் டீடைல் ரெக்கார்ட் லிஸ்ட். இதுல நீங்க ரோஜாவுக்கு எப்பெல்லாம் கால் பண்ணீங்க, எத்தனை தடவை கால் பண்ணீங்க, எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு. இத பாக்குறப்போ நீங்க ஹெல்த் கண்டிஷனை மட்டும் தெரிஞ்சுக்க கால் பண்ண மாதிரி இல்லையே. இங்க நகையை திருட சொல்லி அவளுக்கு தகவல் கொடுத்த மாதிரி தான் இருக்கு. சொல்லுங்க, அதான உண்மை?
அதுவும் இல்லாம ரோஜா நகையை திருடின அன்னைக்கு நைட்டு கூட நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கீங்க. அதாவது ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே யாருக்காவது இப்படி ஃபோன் பண்ணி பேசுவாங்களா? இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ நீங்க தான் ரோஜா கிட்ட நகையை திருட சொல்லிருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. கரெக்டா மிஸ்ஸஸ் காயத்ரி? அக்கா நீ தானக்கா சொன்ன ரோஜா மாட்டினப்போ அவளை இங்க வச்சு விசாரிச்சா உண்மை வராது, ஸ்டேஷன்ல வச்சுதான் விசாரிக்கணும்னு. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்க சொல்லு. சரி விடு, நீ சொல்ல மாட்ட, நானே சொல்றேன். மேடம், இவங்களை இப்படி டீசெண்டா நிக்க வச்சு கேள்வி கேட்டா எந்த உண்மையும் வராது. லாக்அப்ல வச்சு போலீஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு காட்டுங்க, எல்லா உண்மையும் தானா வரும். இல்ல வேணும், அது தப்பு. இவங்க தான் இந்த தப்பை செஞ்சிருக்காங்கன்னா அத நம்ம முன்னாடி தான் இவங்க ஒத்துக்கணும். அப்பதான் எல்லாருக்கும் இவங்களை பத்தி தெரியும். ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சா அவங்க வேற ஒரு கதையை சொல்லி தப்பிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஆதாரத்தோட மாட்டிருக்காங்கல்ல, அவங்க செஞ்ச தப்ப அவங்களே ஒத்துக்கிட்டோம். அதுவும் கரெக்ட் தான். என்னங்க, பேசாம நீங்களே ஒத்துக்கிட்டு டீசெண்டா போறீங்களா இல்ல எப்படி? காயத்ரி, இதுக்கு மேல நீ அமைதியா இருக்கிறதுனாலயோ இல்ல பொய் சொல்றதுனாலயோ இதுல இருந்து நீ தப்பிக்க முடியும்னு தோணல. பேசாம உண்மையை ஒத்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. சரி, ஒத்துக்கிறேன். நான் ரோஜாவுக்கு ஃபோன் பண்ணது உண்மைதான். நான் தான் அவளுக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசினேன். அவ நகையை திருடுறதுக்கு முன்னாடி கூட நான் அவளுக்கு கால் பண்ணி பேசினது உண்மைதான். அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர், அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க, கூப்பிட்டு போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இங்க இருக்கிற சில பேருக்கு இவங்க எவ்வளவு மோசமானவங்கன்னு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இரு வேணும், எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? நான் ரோஜா கிட்ட போன் பேசினதுனாலயே நான் தான் நகையை திருட சொன்னேன்னு நீ எப்படி முடிவுக்கு வர முடியும்? ஏன் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் இங்கதான் இருக்காரா? இப்ப அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க என் ஃபேமிலி பத்தி கேட்டப்போ நான் எவ்வளவு பக்குவமா பதில் சொன்னேன். நீங்க மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் இங்க இல்ல, பெங்களூர்ல ஒர்க் பண்றாரு. இப்போ நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட டெய்லி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பீங்க. நாளைக்கு அங்க அவர் ஒரு கிரைம் பண்ணிடுறாரு. அப்போ நீங்க தான் அந்த கிரைமை பண்ண சொல்லி அவரை தூண்டி விட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப அதே மாதிரி ஃபோன் பேசுனதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் தான் ரோஜாவை தூண்டி விட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? பாயிண்ட் தான். ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட பர்சனலா பேசுறதும் நீங்க ஒரு நர்ஸ் கிட்ட அன்டைம்ல பேசுனதும் எப்படி ஒன்னாகும்? இப்பதான் நீங்க கரெக்டா வரீங்க.
நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பர்சனலா பேசும்போது நான் மட்டும் ஏன் அந்த நர்ஸ் கிட்ட பர்சனலா பேசிருக்க கூடாது? என்ன இன்ஸ்பெக்டர், இவ்வளவு நேரம் கேள்வி எல்லாம் டான் டான்னு வந்துச்சு, திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க. ஓகே, நீங்க கேட்காமலேயே நான் சொல்றேன். நான் ரோஜா கிட்ட இத்தனை தடவை கால் பண்ணி பேசினதுக்கான ரீசன் நகை எடுத்ததுக்காக இல்ல, அவளுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்காக தான். ரோஜா நர்சிங் முடிச்சிட்டு அடுத்தது டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அதுல பாஸ் ஆகுறதுக்காக அவ கோச்சிங் கிளாஸ் சேர அவளுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அது விஷயமா தான் நானும் அவளும் அடிக்கடி போன்ல பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு டவுட் வரலாம், பணம் தரதுக்கு எதுக்கு இத்தனை தடவை 2 பேரும் பேசணும்னு. நான் உதவி பண்ணது ரோஜாவுக்கு மட்டும் இல்ல, ரோஜா கூட ட்ரஸ்ட்ல இருந்து படிக்கிற நிறைய பேருக்கு. ஹையர் ஸ்டடீஸ் படிக்க அவ என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா. அதுக்காக தான் நாங்க அத்தனை தடவை போன்ல பேசணும். அப்புறம் நீங்க சொன்னீங்களே நகையை திருடுறதுக்கு முன்னாடி கால் பண்ணிருக்கேன்னு, அது வேற ஒரு பொண்ணோட படிப்பு செலவுக்காக பணம் தர விஷயமா பேசதான். பாட்டி, நீங்க பாட்டுக்கு என்ன வேணாலும் சொல்லுவீங்க, ஆனா அதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது? வெரி குட் பவி, சின்ன பொண்ணா இருந்தாலும் கரெக்டா கேக்குற. நான் சொன்னதையெல்லாம் ஆதாரம் இருந்தா தானே நீங்க நம்புவீங்க. வெயிட், மேடம், இது என்ன தெரியுமா? பேங்க் டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட். இதுல நான் யார் யாருக்கு எப்பப்போ எவ்வளவு அனுப்பியிருக்கேன்னு டீடைல் இருக்கும். உங்களோட சிடிஆர் லிஸ்ட் மாதிரி. இத பார்த்தா உங்களுக்கே தெரியும் நான் சொல்றது எவ்வளவு உண்மைன்னு. படிங்க படிங்க. ஆமா, இவங்க சொன்ன மாதிரி ரோஜாவுக்கும் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஜுகேஷனுக்காக பணம் அனுப்பியிருக்கிறது உண்மைதான். மேடம், இவங்க இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டை ரெடி பண்ணி ஏமாத்துறாங்க. அது எப்படி வேணும் பண்ண முடியும்? முடியுமே. உங்களுக்கு இருக்கிற செல்வாக்க வச்சு போலியான ஒரு டிரான்சாக்ஷனை ஈஸியா உருவாக்க முடியும். இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைம்ஸ் எல்லாம் நம்ம நாட்டில் சாதாரணம். ரோஜாக்கா டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். அப்படி அவங்களுக்கு பணம் தேவைன்னா அதை இவங்க கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. ஐயோ பவி, ரமா அக்கா நல்லா இருந்திருந்தா ரோஜா என்கிட்ட வந்திருக்கவே மாட்டா. அக்கா கிட்டே சொல்லி உதவி கேட்டிருப்பா. அவங்களோட பேட் டைம், அக்கா கோமால இருந்துட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. டாக்டருக்கு படிக்க பணம் தேவைன்றப்போ அதை என்கிட்ட கேட்காம 5ஆம் கிளாஸ் படிக்கிற உன்கிட்டயா கேட்க முடியும்? லாஜிக்கே இல்லையே பவி. என்ன மேடம், இப்பவாவது நான் சொன்னதை நம்புறீங்களா? இல்ல இந்த சின்ன பொண்ணு சொல்றதெல்லாம் நம்பி என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா? சேச்சே, ஒரு சின்ன பொண்ணு சொல்றத நம்பி உங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? அதுக்கு பதிலா நீங்க உதவி பண்ணேன்னு சொல்றீங்களே, அந்த ரோஜாவே சொல்லட்டும் இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு.
பேசுறேன். நம்ம கஸ்டடியில ரோஜான்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவகிட்ட நான் சொல்ற மாதிரி விசாரிங்க. மேடம், எப்படியும் ரோஜா கிட்ட இருந்து இல்லைன்ற பதில் தான் வரப்போகுது. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க மேடம். பாட்டி, இப்பயும் நீங்க தப்பு பண்ணலன்னு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பேசாம நடந்ததை ஒத்துக்கிறேன், வழிய பாருங்க. இல்லனா உங்களுக்கு தான் இன்னும் அசிங்கம். அந்த ரோஜா மட்டும் அப்படி எதுவும் பணம் தரலன்னு சொன்னா மொத்தமா முடிஞ்சு போயிருமே. என்ன சொல்லி வச்சிருக்காளோ தெரியலையே. என்ன மேடம், ரோஜா என்ன சொன்னாலாம்? இவங்க சொன்ன மாதிரியே அவ இவங்க கிட்ட பணம் கேட்டிருக்கா. அவளுக்கு மட்டும் இல்ல, அந்த ட்ரஸ்ட்ல படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே உண்மைதான். சாரி மிஸ்ஸஸ் காயத்ரி, நாங்க தான் கால் லிஸ்ட்டை வச்சு உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சாரி. இட்ஸ் ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க டியூட்டியை தானே செஞ்சீங்க, பரவாயில்ல. மேடம், அப்ப நாங்க ரோஜாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ஏற்பாடு பண்றோம். சாட்சிக்கு நீங்க வர மாதிரி இருக்கும். சரிங்க இன்ஸ்பெக்டர். கடைசியில என்ன நம்ம பண்ணி உங்களுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. பயங்கரமான கிரிமினல் தாங்க நீங்க. ஏய் நிறுத்துடா. ஏதோ இவ்ளோ நேரம் இங்க போலீஸ் இருந்ததுனால அமைதியா இருந்தோம். அத்தை மேல தப்பே இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் என்னடா வார்த்தை இது, கிரிமினல் அது இதுன்னு? அக்கா, உனக்கு இவங்கள பத்தி தெரியாது. ஆமா, உனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பாரு. சரிதா, இப்ப எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேணாம், விடு. ஒரு தப்பு நடந்தா அதுக்கு 10 பேர் மேல சந்தேகப்படுறது வழக்கம் தானே? அப்படித்தானே வேணுவும் என் மேல சந்தேகப்பட்டான். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. ஆனா எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம், அக்காவும் என் மேல சந்தேகப்பட்டதுதான். அக்கா, என் மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம்னா அத நீங்க நேரடியாவே என்கிட்ட கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு போலீஸ் எல்லாம் வர வச்சு என்னென்னமோ விசாரணை கைதி மாதிரி விசாரிச்சு போக்கா, மனசே கஷ்டமா இருக்க. சரி விடுங்க, நடந்தது நடந்துருச்சு. அட்லீஸ்ட் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸா நான் இதை எடுத்துக்கிறேன். ஆனா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருந்தா அது நல்லா இருக்காது. நான் கிளம்புறேன். சித்தி, நீங்க இப்ப எதுக்கு சித்தி போகணும்? உங்க மேலதான் எந்த தப்புமே இல்லையே. ஆமா, நீங்க தப்பு செய்யலன்னு தான் ப்ரூவ் பண்ணிட்டீங்களே. அப்புறம் என்ன சித்தி நீங்க போகணும்னு அவசியம் இருக்கு? அத்தை, இப்ப நீங்க போனீங்கன்னா நீங்க தப்பு செஞ்சதாதான் இவங்க எல்லாரும் பேசுவாங்க. அக்கா, இப்பவும் அதை தான் சொல்றோம். இவங்க தப்பு தான் செஞ்சிருக்காங்க, அதை அழகா மறைச்சிட்டாங்க.
அதுதான் உண்மை. அந்த உண்மை உறுத்துனனால தான் அவங்களே போறேன்றாங்க. அப்புறம் உனக்கு என்ன? போகட்ட விடு. அதை எப்படிடா விட முடியும்? அத்தையை இங்க இருங்கன்னு சொன்னதே நாங்க தான். அவங்க அப்பயே வேணான்னு தான் சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு அவங்க எவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க. யார் யாரும் இந்த வீட்டுல இருக்கிறப்போ அவங்க இருக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. யார் யாரோனா நீ யார சொல்ற? நான் யார சொல்றேன்னு உனக்கே நல்லா தெரியும். இந்த பாருங்க மாமா, சித்தி மேல தப்புன்னு ப்ரூவ் ஆயிருந்ததுன்னா அவங்கள யாரும் இங்க இருன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா அவங்க மேல தப்பே இல்ல, அவங்க நிரூபிச்சு காட்டிட்டாங்க. ஆமா வேணு, இதுக்கு மேல அவங்க இங்க இருக்க வேண்டாம், வெளியே போங்கன்னு சொன்னா அது நாம செய்யற மிகப்பெரிய தப்பு. அத புரிஞ்சுக்கோ. கிருஷ்ணா, ஒரு நிமிஷம் இரு. நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமா இருக்கீங்க. நான் தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தி. அதனால எனக்காக நீங்க யாரும் சண்டை போட்டுக்கிறது எனக்கு பிடிக்கல. அதையும் தாண்டி நான் இங்க இருக்கணுமா வேணாமான்னு சொல்ல வேண்டியது ஒரே ஆளு, அது ரமாக்கா மட்டும்தான். அக்கா சொல்லட்டும், அது எந்த முடிவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். சொல்லுக்கா, நான் இங்க இருக்கலாமா வேணாமா? இப்போதைக்கு காயத்ரி மேல எந்த தப்பும் இல்லதான். அதே நேரத்துல ரோஜா விஷயத்துல உண்மையான குற்றவாளி யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. அதனால அது தெரியற வரைக்கும் காயத்ரி இங்கே இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பாட்டி, காயத்ரி பாட்டி நல்லா போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்துறாங்க. கண்டிப்பா அவங்க சொல்லிதான் ரோஜா அக்கா இதை செஞ்சிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டி. பவி, எனக்கும் கூட 100% இவங்க சொல்லிதான் நடந்திருக்குன்னு தெரியும். ஆனா என்ன பண்றது, அவங்கள சிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆதாரம் கூட கிடைக்கலையே. இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி கேட்டப்போ ரோஜா மட்டும் அப்படி இவங்க எந்த காசும் கொடுக்கவே இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், இந்நேரம் இவங்கள ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனா ரோஜா மாத்தி சொன்னதுதான் எனக்கு புரியல. அப்படின்னா ரோஜா அக்காவை இவங்க எதுலயோ சிக்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா அவங்க ஏன் இப்படி போய் சொல்ல போறாங்க? புரியுது பவி, ஆனா எதுவா இருந்தாலும் ஆதாரம்னு ஒண்ணு தேவை. அது இல்லைன்னா அவங்க தப்பானவங்கன்னு நம்மால நிரூபிக்கவே முடியாது. ஆனா அத்தை, நீங்களும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அத்தை. நான் என்ன வேணும் செஞ்சேன்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவங்கள நம்ம வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு நீங்க ஒத்துக்க கூடாது அத்தை. அவங்க பாம்பு மாதிரி, அவங்களோட குணம் என்னைக்குமே மாறாது அத்தை. அவங்க இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் அத்தை. புரியுது வேணும். ஆனா என்ன காரணம் சொல்லி காயத்ரி அனுப்புறது சொல்லு. அவ மேல தப்பே இல்லாத மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. இந்த சூழ்நிலையில அவளை அனுப்புனா நம்ம வீட்டுல உள்ளவங்களையே நமக்கு எதிராக திருப்பிடுவா. அது மட்டும் இல்ல, எதிரி நம்மளை விட்டு தூரமா இருக்கிறத விட நம்ம பக்கத்திலேயே இருக்கிறது கூட நல்லதுதான். அப்பதான் அவ செய்யற தப்ப
நம்ம ஆதாரத்தோட நிரூபிச்சு அவளை கண்டிப்பா தண்டிக்க முடியும். இல்ல அத்தை, நாம என்னதான் அவங்க செஞ்ச தப்ப நிரூபிக்க பார்த்தாலும் அதுல இருந்து அவங்க தப்பிச்சுட்டே தான் இருக்காங்க. ஏன்னா இது முதல் தடவை இல்ல, இதுக்கு முன்னாடியே அவங்க இப்படி தப்பிச்சிருக்காங்க. நீங்க கோமால இருந்தப்போ அவங்க என்னென்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா அத்தை? அம்மா, நீங்க சரியாகி வர வரைக்கும் நம்ம கம்பெனி பொறுப்பெல்லாம் காயத்ரி சித்திக்கு மாத்தி கொடுக்கறதா இருக்கும். என் அத்தை கோமால இருக்கிறத பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி தூண்டில் போடுற வேலையெல்லாம் இனிமே வச்சுக்காதீங்க. நான் ஒருத்தன் இங்க இருக்கிற வரைக்கும் எங்க கம்பெனில இருந்து ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாது. ரமா குரூப் ஆஃப் கம்பெனிய ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை ஒண்ணு இல்லாம நான் ஆக்கி காமிக்கிறேன். பாக்குறீங்களா? அதையும் தான் பாப்போமே. மாமாவை சிக்க வச்சதுக்கான காரணமே அவங்க தான் எனக்கு தெரியும். ஆனா அதை நிரூபிக்கிறதுக்குள்ள அவங்க வேற ஒருத்தரை வச்சு டிராமா பண்ணி அக்காவை நம்ப வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க சும்மா இல்ல. பவியை என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா அத்தை? பவியை கடத்த பார்த்தது அவங்க தான் நாங்க ஆதாரத்தோட நிரூபிச்சோம். ஆனா இவங்க தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். இப்பவே இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஹலோ டாக்டர், உங்க சிஸ்டர் யாரோ கோமால இருக்காங்க, அவங்கள கியூர் பண்ணணும்னு மெசேஜ் அனுப்பி இருந்தீங்க. அவங்க கோமா ஸ்டேஜ் 1 தானே? ஆமா டாக்டர். இப்போ உங்ககிட்ட இருக்கிறது 2 வாய்ப்பு தான். ஒன்னு என்ன ஜெயிலுக்கு அனுப்புறது, இன்னொன்னு ரமாவை காப்பாத்தணும். நாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம். இதை விட்டா உங்களை பொழைக்க வைக்க வேற வழி இல்லைன்றதுனால அவங்க சொன்னதுக்கு நாங்க ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன வேணும் நீ? இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எனக்காக அதை விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றியே? இல்ல பாட்டி, அந்த நேரத்துல அவங்கள மாட்டி விடுறதை விட உங்களை காப்பாத்துறது தான் எங்களுக்கு முக்கியம்னு தோணுச்சு. அதான் அப்படி செஞ்சோம். காயத்ரி கெட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனாலதான் அத்தை சொல்றோம், அவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. எப்ப வேணா என்ன வேணும்னாலும் செய்வாங்க. பார்க்கலாம் வேணும், என்ன மீறி அவ என்னதான் செய்யறான்னு. என்னைக்கு என் பேத்தி ஆள் வச்சு கடத்துற அளவுக்கு அவ வந்துட்டான்னு தெரிஞ்சதோ, இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். இது வரைக்கும் அவ செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து தண்டனை அனுபவிப்பா. அது மட்டும் உறுதி. இனிமேதான் அவளுக்கு இந்த ரமாதேவி யாருங்கிறது தெரிய போகுது. அதுக்கப்புறம் அந்த ராஜா திரும்பி நாட்டுக்கு வந்து அரசரோட பொறுப்பை ஏத்துக்கிட்டு நாட்டாண்டு நல்லாட்சி கொடுத்தாராம். அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. எப்படி இருந்துச்சு கதை? சூப்பரா இருந்துச்சு பாட்டி. சரி பாட்டி, இந்த கதை சூப்பரா இருந்துச்சு. அடுத்த கதை சொல்லுங்க. அடுத்த கதையா? ஆமா பாட்டி, உங்களுக்கு தான் நிறைய கதை தெரியும்ல, சொல்லுங்க. விட்டா சிவராத்திரி மாதிரி விடிய விடிய கதை கேப்பீங்க போல இருக்கு. எங்களுக்கு தூக்கம் வரல பாட்டி, அதான் கேக்குறோம். ஆனா பாட்டிக்கு தூக்கம் வருதே. இன்னைக்கு இந்த ஒரு கதை போதும், போய் தூங்குங்க.
நாளைக்கு வேற கதை சொல்றேன். சரியா? சரி பாட்டி. பாட்டிக்கு பை சொல்லு. பை பாட்டி. பை. பை பாட்டி. குட் நைட். பவி, நீ வா, வந்து என் கூடவே படுத்துக்கோ. சரியா? சரி பாட்டி. பாட்டி, அது என்ன பவி மட்டும் அவங்க கூட தூங்கலாம்? அப்ப நாங்களும் இன்னைக்கு அவங்க கூட தான் தூங்குவோம். என்ன சொல்ற? ஆமா, நாங்களும் அவங்க கூட தான் தூங்குவோம். அத்தை, மாத்திரை எல்லாம் போட்டீங்களா அத்தை? போட்டேம்மா. அப்பவே பவி ஞாபகப்படுத்தி போட சொல்லிட்டா. சரி அத்தை. பசங்களா, வாங்க போய் படுக்கலாம். நாங்க பாட்டி கூட தான் தூங்குவோம். பாட்டி இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும்ல. வாங்க, நம்ம போய் ரூம்ல தூங்கலாம். அப்படின்னா பவிங்க தூங்குறது மட்டும் பாட்டிக்கு தொந்தரவா இருக்காதா என்ன? அப்படி இல்ல டிடி. இப்போ நீங்க எல்லாம் ரூம்ல போய் உங்க அப்பா அம்மாவோட தூங்கிடுவீங்க. ஆனா பவி பாவம் தனியா தூங்கணும் இல்லையா? அதான் பாட்டி கூடவே தூங்கட்டும்னு சொன்னேன். போங்க பாட்டி, எப்ப கேட்டாலும் நீங்க இதே தான் சொல்றீங்க. உங்களுக்கு எங்க மேல பாசமே இல்ல, பவி மேல மட்டும்தான் பாசம். ஏ டிடி, என்ன பழக்கம் இது? பாட்டிக்கிட்ட எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு. முதல்ல பாட்டிக்கிட்ட சாரி சொல்லு. ஐயோ ஜோதி, அதெல்லாம் எதுக்கு? டேடி, இன்னைக்கு நீங்க போய் ரூம்ல தூங்குங்க. நாளைக்கு எல்லாரும் ஒன்னா ஹால்ல தூங்குவோம். சரியா? அதான் சொல்லிட்டாங்கல்ல. வாங்க வந்து படுங்க. வாங்க. பாட்டி பாவம் பாட்டி. டிடி ஏதாவது நினைச்சு ஃபீல் பண்ண போறா. நான் வேணா போய் தனியா படுத்துக்கவா? சச்ச, சின்ன குழந்தை அதான் அப்படி பேசுறா. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேணாம். சரியா? அப்புறம் நீ போய் தனியா படுத்துக்கிட்டா எனக்கு யாரு துணையா இருக்கிறது? ஓஹோ, அப்ப நீங்க தனியா படுக்க பயப்படுறதால தான் என்ன உங்க கூட படுக்க சொல்றீங்களா? அதானே பார்த்தேன். இந்த வீட்ல எப்ப பார்த்தாலும் பவிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. நம்மளெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. பவி தான் பாட்டிக்கு பேட்டினா அப்ப நாங்களே யாரு? ஓஹோ, இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு உள்கட்சி பூசல் வேலை இருக்கா? அப்ப டிடி சொல்ல வரத ஜோதிக்கு புரிய வச்சுட்டா கலவரம் வெடிச்சிரும். ஏய், கேம் விளையாண்டது போதும், வந்து சாப்பிடுங்க. மா போங்கம்மா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். வந்து சாப்பிட்டு விளையாடுங்கடா. போங்கம்மா, நாங்க வரலங்கறோம்ல. ஐயோ, இவங்களுக்கு ஸ்கூலு லீவு விட்டாலும் விட்டாங்க. இவங்களை வச்சு மேய்க்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போலயே. அங்க என்னடானா அர்ச்சனா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயே தீருவேன்னு அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஆமா, நீ இதுக்குதான் இந்த லீவ் எல்லாம் விடுறாங்களோ? ஏய், அங்க பாருடா. என்ன ஆன்னு பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும்?
என்னப்பா இது ஃபேன்சி காம்படிஷன்ல வர மாதிரி அத்தையும் பவியும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. சித்தப்பா இந்த புடவை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்கு. ஏய் பவி, என்ன எனக்கு திடீர்னு பெரியவங்க மாதிரி புடவைலாம் கட்டிருக்க? அது ஒண்ணும் இல்ல, நமக்கு தான் ஸ்கூல் லீவ் விட்டாங்கல்ல, சும்மா விளையாடி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நான் அதை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன். அது என்ன பவி யூஸ்ஃபுல் பிளான்? நானு பாட்டி கூட ஆபீஸ்க்கு போய் பிசினஸ் கத்துக்க போறேன். ஃபியூச்சர்ல நம்ம பிசினஸ பாத்துக்கணும்னா அதுக்கு இப்பல இருந்து ட்ரைனிங் பண்றது நல்லது தானே? அதான் பாட்டி கிட்ட நேத்து நைட்டே சொன்னேன், பாட்டியும் சரின்னு சொல்லிட்டாங்க. ஏண்டி நீ ஒரு சுண்டக்கா, நீ இப்ப போய் பிசினஸ்ல என்ன கத்துக்க போற? அதானே, கத்து கொடுத்தா மட்டும் உனக்கு அப்படியே புரிஞ்சிட போகுது பாரு. அந்தந்த வயசுக்கு என்ன செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். எதுக்கு இவ்வளவு டிஸ்கரேஜ் பண்றீங்க? கரெக்டு தான். நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி பிசினஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பவிக்கு வயசு இல்லதான். ஆனா அவளுக்கு கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வயசுல மத்தவங்க மாதிரி விளையாடி நேரத்தை போக்காம ஏதோ ஒண்ணு கத்துக்கணும்னு நினைக்கிறாள, அதுவே பெரிய விஷயம் தானே. பாட்டி, நீங்க வேணா பாருங்க, உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நானும் பெரிய பிசினஸ் விமனா தான் ஆக போறேன். குட். ஏன் நாங்களாம் ஆபீஸ் போய் பிசினஸ் கத்துக்க மாட்டோமா? எங்களுக்கும் தானே லீவு. பாட்டி வெயிட் பண்ணுங்க, நானும் கிளம்பி வரேன். என்னையும் ஆபீஸ் கூட்டு போங்க. பாத்தியா பவி, நீ இன்னும் பிசினஸ்ல இறங்கவே இல்ல, அதுக்குள்ள காம்படிஷனுக்கு ஆள் வந்துருச்சு. வெட்டா நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போகாம எல்லாரும் ஆபீஸ்க்கு போறோம்னு சொல்லுவீங்க போல இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னையும் கூட்டு போங்க பாட்டி. டேடி, நீ பயங்கரமான சுட்டி. ஒரு இடத்துல உன்னால இருக்கவே முடியாது. நீ எப்படி ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்திருப்ப சொல்லு? நீ பண்ற குறும்புத்தனத்தினால நான் பிசினஸ பார்க்காம கோட்டை விட்டுருவேன். அதனால நீ இங்கேயே மத்த குட்டிஸோட விளையாடு, சரியா? இல்ல பாட்டி, நான் அங்க வந்து அமைதியா இருக்கேன். டிடி, அதெல்லாம் செம்ம போரு. பவியே இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டு ஓடி வந்துருவா. இன்னைக்கு ஸ்பைடர்மேன் படம் வந்திருக்குல்ல, நாமெல்லாம் அதுக்கு போவோம். ஓ அப்படியா? ஜோதி, பசங்களுக்கெல்லாம் லீவ் தானே, இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் படத்துக்கு போயிட்டு வாங்க. ஐ ஜாலி! அர்ச்சனா, அர்ச்சனா சீக்கிரம் ரெடி ஆவே. பவி, நம்ம கிளம்பலாமா? கிருஷ்ணா, அந்த பேங்க் வேலை தானம்மா, நானும் வேணும் போய் அதை முடிச்சுட்டு வந்துடுறோம். சரி. ஆமா, நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். சரி, வா போலாம்.
பவி, ஆபீஸ்க்கு போறேன்னு கிளம்பி வந்துட்டு எதுக்கு கோவிலுக்கு வண்டியை விட சொன்ன? அதுவா பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் கத்துக்க உங்க கூட ஆபீஸ்க்கு வரேன்ல, அதுக்கு சாமி கிட்ட வேண்டிக்கதான். ம், அதுவும் இல்லாம எந்த நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறப்பவும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா அது நல்லபடியா நடக்கும்னு நீங்க தானே சொல்லுவீங்க. பரவாயில்லையே, பாட்டி சொல்லி தந்ததெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே. நல்ல பழக்கத்தை எப்படி பாட்டி மறக்க முடியும்? சரி வா போலாம். இருங்க பாட்டி, சாமிக்கு விளக்கு போடணும், அதை வாங்கிட்டு போயிடுவோம். ஏன் பவி, கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன 2 விளக்கு ஏத்துற? ஏதாவது வேண்டுதலா? ஆமா, இதுல ஒண்ணு எனக்காக, இன்னொன்னு அர்ஜுன்காக. அர்ஜுன் அமெரிக்காக்கு போனதுல இருந்து நான் வாரம் வாரம் அவனுக்காக சேர்த்து விளக்கேத்திட்டு இருக்கேன். ம், அப்பதானே அவன் நினைச்ச மாதிரி அவன் படிச்ச பெரியாளாமா. பவி, அம்மா இங்கதான் இருக்கீங்களா? இது யாருன்னு தெரியுதா? தெரியுமே, உன் பாட்டி தானே. பாட்டி, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு. இவங்க பேரு வைதேகி. உனக்கு இவங்க ஃப்ரெண்டா? ஆமா பாட்டி, நீங்க உடம்பு முடியாத இருந்தப்ப நான் கோவிலுக்கு வரப்பெல்லாம் இவங்கள பார்த்து நான் அடிக்கடி பேசுவேன். இவங்களும் எனக்கு நம்பிக்கை தர மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ம், உங்களுக்கு ஆபரேஷன் நடந்தப்ப கூட உங்களுக்காக என்ன வேண்ட சொன்னதே இவங்க தான். இவங்க சொன்ன மாதிரியே நானும் வேண்டினேன், நீங்களும் குணமாகி வந்துட்டீங்க. ஓ அப்படியா? பவித்ரா என்ன ரொம்ப பெருசா சொல்றாங்கம்மா. என் மனசுல என்ன தோணுச்சோ அதை தான் நான் சொன்னேன். மத்தபடி அவ மனசுல இருந்த உறுதி தான் உங்களை குணமாக்க வச்சிருக்கு. இருந்தாலும் பவிக்கு நம்பிக்கை தர மாதிரி நீங்க பேசியிருக்கிறது பெரிய விஷயங்க. நீங்க அவ மனசுல விதைச்ச விதை தான் என்ன இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. பாட்டி, இது மட்டும் இல்ல, இவங்க சொன்னது எல்லாமே நடந்திருக்கு பாட்டி. ம், நீங்க கோமா ஸ்டேஜ் போனப்ப கரெக்ட் டைமுக்கு நீங்க குணமாவீங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நானும் அர்ஜுனும் சேர்ந்துருவோம்னு சொன்னாங்க. ம், நீங்க குணமாகறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாரின் டாக்டரும் வந்தாரு. இப்படி இவங்க சொன்னது எல்லாமே பழிச்சிருக்கு பாட்டி. ஏன் பவி, இத தாண்டி உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னனே, அத உன் பாட்டி கிட்ட சொல்லவே இல்லையா? என்ன விஷயங்க? பவித்ரா தான் எதிர்காலத்துல உங்க வாரிசா இருக்க போறாங்க. அது மட்டும் இல்ல, பவித்ராக்கும் அர்ஜுனுக்கும் இடையே இருக்கிற உறவு அந்த கடவுளே போட்ட கணக்கு. அவங்கள என்னைக்குமே யாராலையும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு நீங்க எப்படி பவித்ராக்கு துணையா இருக்கீங்களோ, இதே மாதிரி எதிர்காலத்துல எல்லா சூழ்நிலையிலயும் அர்ஜுன் அவளுக்கு துணையா இருப்பான். காலமும் நேரமும் கூடி வர்றப்போ நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும்.
வைதேகியம்மா. சரி பவி, பாட்டியோட சாமி கும்பிடு, நான் வந்துடுறேன். வரேம்மா. வாங்க வாங்க பாட்டி, சாமி கும்பிடலாம். ம். எனக்கு அப்புறம் பவிக்கு இந்த வீட்ல எந்த துணையும் இல்லாம போயிருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா அர்ஜுன் அவளுக்கு காலத்துக்கும் துணையா இருப்பான்னு கேட்டதுக்கு அப்புறம் மனசுல இருந்த பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. பவியும் அர்ஜுனும் ஒன்னு சேர்றதுதான் நீ எடுத்த முடிவுன்னா அதை நீ தான் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். அத ஒன்னத்தான் நான் உன்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஐயோ, பசங்க எல்லாம் ரொம்ப ஏமாந்து போயிருப்பாங்களே. ஆமாங்க அத்தை. படத்துக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஒரே அடம். ஒரு வழியா இப்பதான் சமாளிச்சு அனுப்பணும். இதோ வெளியே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. மத்த 2 பேரும் கூட பரவாயில்ல. டிடி ரொம்ப அப்செட் ஆயிருப்பாளே ஜோதி. ஆமா சித்தி, விளையாட கூட போகாம ரூம்ல போய் உட்காந்துட்டு இருக்கா. அவ ரமா கூட ஆபீஸ் போகணும்னு ஆசைப்பட்டா, அதுவும் நடக்கல. இப்ப படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு நீங்க ஆசை காட்டி அதுவும் நடக்கலனா அவ அப்செட் ஆக மாட்டாளா? அவ இடத்துல நான் இருந்திருந்தேனா பயங்கரமா கோவப்பட்டிருப்பேன். அவ எப்படிதான் பொறுமையா இருக்காளோ. டிடி அப்படிலாம் நடந்துக்க மாட்டா சித்தி, ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணுதான். ஆனா இப்ப கொஞ்ச நாளா என்னன்னே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டியா பேசிட்டே இருக்கா. அதுவும் எல்லாத்துலயும் அந்த பவித்ரா கூட போட்டி போட்டுட்டு இருக்கா. எப்படிதான் இவளை சரி பண்ண போறேனே தெரியல. அவளை எதுக்காக சரி பண்ணணும்? அவ சரியாதான் இருக்கா. நீங்க தான் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் இந்த வீட்ல அவளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக அவ ஓப்பனா பேசுறா. ஆனா இவ்ளோ வயசாகியும் நீங்க அதை புரிஞ்சுக்காம உட்கார்ந்திருக்கீங்களே. அத்தை, நீங்க என்னமோ சொல்ல வரீங்க, ஆனா அது என்னன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல. இப்படி சுத்தி வளைக்காம விவரமா சொல்லுங்க அத்தை. வா கிருஷ்ணா, சரியான டைம்ல தான் வந்திருக்க. உட்கார் உட்கார். என்ன விஷயம் சித்தி? ஒண்ணு இல்ல, இந்த வீட்டோட வாரிசுனா அது யாரு? நீயும் ஜோதியும் தானே? ஆமா சித்தி. சரி, உங்களுக்கு அப்புறம்? எங்க பசங்க? இல்ல, நடக்கிறதெல்லாம் அப்படியா இருக்கு? சொல்லுங்க. எவனையோ இழுத்துட்டு போனவளோட பொண்ணுதான் இந்த வீட்டு வாரிசுங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த குடும்பத்துக்காக இங்கே இருக்கிற உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் என்ன மரியாதை? இன்னைக்கு அந்த பவி ரமா கூட ஆபீஸ்க்கு கிளம்பி போனது ஒரு சின்ன சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இப்போ ரமா அவளை கூட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனா அப்புறம் அவ தான் தன்னோட தொழிலுக்கு வாரிசுன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ தான் இந்த குடும்பத்துக்கே வாரிசுன்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? ரமாதேவி வீட்டோட வாரிசுன்றவ உங்க ரத்தத்துல பிறந்த பசங்களா தானே இருக்கணும். ஒரு வேலைக்காரனோட பொண்ணா அந்த இடத்துக்கு வர்றது? அது எப்படி அத்தை? நாங்களே இருக்கிறப்போ அவ இந்த குடும்பத்தோட வாரிசா வர முடியும்? நீங்க எல்லாரும் இருக்கிறப்ப தானே அவளை ரமா தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறா. அப்ப இது மட்டும் நடக்காதா என்ன? இது சின்ன பொண்ணா இருந்தாலும் டிடிக்கு புரியுது. அதனாலதான் அவளுக்கு போட்டியா என்னையும் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றா. ஒருவேளை ரமா அவளையும் கூட கூட்டிட்டு போயிருந்தா நம்ம இப்படி நினைக்க தேவையில்லையே.
ஆனா பவிய மட்டும் தன்னோட கூட்டிட்டு போய் பிசினஸ கத்து கொடுக்க போறேன்னு ரமா சொல்றது நாளைக்கு அவதான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இல்ல இருக்கு.